கோட்டு திரைப்படம் நேற்று 17வது நாள், அதாவது சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது 17வது நாள் வசூல், 17 நாள் டோட்டல் கலெக்ஷன், இது ரெண்டுத்தையுமே இது வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் லப்பர் பந்து, கடைசி உலகப்போர், இந்த 2 படங்களுமே கிட்டத்தட்ட டே ஒன்னோட ஒரு டபுள் மடங்கு கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. முக்கியமாக லப்பர் பந்து பெரிய வசூல் எடுத்திருக்கு நேற்று 2வது நாள். ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் முக்கியமாக வந்து தோனிமா, தோழர் சேக்குவாரா, அந்த மாதிரி சில படங்கள் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னும் சில படங்கள் முக்கியமாக வந்து ஸ்திரீ 2, சரிபோதா சனிவாரம், ஏஆர்எம், கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு நிறையா படங்கள், அந்த படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, அயலான் தான். அயலானில் வந்து அவருக்கு வந்து அந்த ஏலியனோட பவர் வந்துடும் நம்ம சிவகார்த்திகேயன் அவருக்கு. அப்போ நடுவில் யாரோ ஒருத்தவங்க ஒரு குழந்தைய கடத்திட்டு போவாங்க. அப்போ அவர் அடிக்கும் போது, அவங்க பறக்கும்போது நம்ம ப்ரூஸ்லி அவர்களோட ஒரு வரைபடம் ஒன்று செவத்தில் இருக்கும். அது நவுந்து அவரை மிதிக்கிற மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். அதை தான் நேற்று ஃப்ரேமாக வச்சுருந்தோம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சந்தோஷ் அப்படிங்கிறவர், ட்ரிபிள் கேமர்ஸ், முகமது யாசின், பிரதாப், அபி, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். சில படங்கள் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் உங்களில் எனக்கு நிறையா பேர் வந்து இந்த படத்தை பாருங்கள் ப்ரோன்னு சஜஸ்ட் பண்ண ஒரு படம் பேச்சு. அந்த படத்தை நான் ரீசெண்ட் டைமில் பார்த்தேன், அமேசான் பிரைமில் வந்ததுக்கப்புறம். ஆக்சுவலாக படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு ஹாரர் ஃபிலிமில் ரொம்ப டீசெண்டாகவும் அதுவும் ரொம்ப நேர்மையாகவும் எடுத்திருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட ப்ளஸ்ஸு. உண்மையிலே படம் பாருங்கள், ஒரு சீன் கூட போர் அடிக்காது, அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ரீசெண்ட் டைமில் வந்து ஹாரர் ஃபில்மோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபில்ம் நீங்கள் பார்த்து பெரிய அளவில் ரசித்த ஒரு படத்தை நீங்களும் கமெண்ட்டில் போடலாம். ஸோ வசூலுக்குள்ள போயிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 95 லட்சம், வேர்ல்டு வைடு $7.7 மில்லியன். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 1,58 லட்சம், வேர்ல்டு வைடு $11.1 மில்லியன். $75 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ இப்போ சண்டே இந்த படம் வந்து அங்கே முக்கியமாக டொமஸ்டிக்காக இருக்கக்கூடிய யூஎஸில் ஒரு பெரிய வசூல் எடுத்துரும். பக்கிங்கம் மர்டர்ஸ் இந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 58 லட்சம், வேர்ல்டு வைடு 63 லட்சம். ஸோ டோட்டலாக 9,84 லட்சமும், வேர்ல்டு வைடு 11,26 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 11,26 லட்சம், இந்தியா முழுக்க 9,84 லட்சம். தும்படு இந்த படம் வந்து நேற்று 9வது நாள் ரீரிலீஸில் இந்தியாவில் வந்து 2,23 லட்சம். டோட்டலாக இதுவரையும் இந்த படம் வந்து 19,32 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ரீரிலீஸில். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த படத்தோட ஒரிஜினல் ரிலீஸ் கலெக்ஷனாக இருந்தது அப்படின்னா அருமையாக இருந்திருக்கும். ஏன்னா அப்போதைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்குலாம் நிறையா லாஸ் ஆகிருந்திருக்கும்ல. இப்போது அதுக்கு அவங்களுக்கு கைமாறாக ரிட்டர்ன் வந்திருக்கும். நல்ல விஷயம். ஒரு தோல்வியான திரைப்படம், ஒரு தரமான திரைப்படம் தோல்வி அடைஞ்சதுனால ரீரிலீஸில் அதுக்கு வந்து இருந்தாலும் அமேசான் பிரைமில் எல்லோரும் பார்த்துட்டாங்க. அப்புறமும் இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பார்க்குறாங்க அப்படின்னா அவ்வளோ ஒர்த்தான படம். ஸ்திரீ 2 இந்த படத்தோட 38வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 3,95 லட்சம், வேர்ல்டு வைடு 4,30 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 683,78 லட்சமும், வேர்ல்டு வைடு 817,52 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் யுத்ரா அப்படிங்கிற ஹிந்தி படம், அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,83 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடி. டே 1 கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி வேர்ல்டு வைடு வந்துருந்துச்சு. இது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, கிட்டத்தட்ட பாதி கம்மியாகிடுச்சு. இந்தியா முழுக்க 6,68 லட்சம், வேர்ல்டு வைடு 7,15 லட்சம், 40 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி கிட்ட வசூல் பண்ண வெற்றி திரைப்படம். ஸோ எப்படின்னு பார்ப்போம். அப்புறம் கஹான் சுரு கஹான் கதம் அப்படிங்கிற ஒரு படம் டே 2 கலெக்ஷன் இந்தியாவில் 47 லட்சம், வேர்ல்டு வைடு 53 லட்சம். டே 1 டோட்டலாக டே 1லேருந்து டே 2க்கு டோட்டலாக படுத்துருச்சு. இந்தியா முழுக்க இந்த படம் 1,65 லட்சம், வேர்ல்டு வைடு 1,78 லட்சம். இந்த படம் 35 கோடி வசூல் பண்ண ஒரு வெற்றி திரைப்படமாக அமையுது. அப்புறம் மத்து வடலரா 2 அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் டே 9 ஆந்திரா தெலுங்கானாவில் 1,63 லட்சம், வேர்ல்டு வைடு 2,15 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா முழுக்க இந்த படம் ஆந்திரா தெலுங்கானா முழுக்க 16,28 லட்சமும், வேர்ல்டு வைடு 24,68 லட்சம். அப்புறம் சரிபோதா சனிவாரம் இந்த படத்தோட 24வது நாள் வசூல்
ஆந்திரா தெலுங்கானாவில் 53 லட்சம், வேர்ல்டு வைடு 58 லட்சம். ஸோ டோட்டலாக 60 கோடியே 39 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 104 கோடியே 61 லட்சம். கிஷ்கிந்தா காண்டம் டே 10 கேரளாவில் 4 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 15 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 23 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 33 கோடியே 33 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் உங்ககிட்ட. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு எர்லி எஸ்டிமேட் தான். இதில் வந்து சில லட்சங்கள் முன்ன பின்ன இருக்கும். ஸோ ஒரு 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 தோராயமான ஒரு கலெக்ஷன் தான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ 33 கோடினா சம்மந்தமே இல்லாமல் ஒரு 20 கோடியை நான் அப்படி சொல்ல போகிறதில்ல. மேபி அது ஒரு 32 கோடியே 80 லட்சமாக இருக்கும், இல்லை 34 கோடியே 20 லட்சமாக இருக்கும். ஸோ முன்ன பின்ன சில லட்சங்கள் மாறுபடலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது ஒரு எர்லி எஸ்டிமேட், அந்த கலெக்ஷன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏஆர்எம் அப்படிங்கிற திரைப்படம் அஜய்டா ரண்டம் மோஷனம் கரெக்டாக சொல்லிட்டேன். டே 10 கேரளாவில் 3 கோடியே 98 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 8 லட்சம். ஸோ டோட்டலாக 35 கோடியே 23 லட்சம் கேரளாலையும், 63 கோடியே 22 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 10 நாளில் இது வரையும் வேர்ல்டு வைடு ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருச்சு. ஸோ தமிழில் வந்து அப்படிங்கிற ஒரு படம், இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1 ஸோ 80,000 கிட்ட வந்து வசூல் பண்ணிச்சுல. இப்போ டே 2 60,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 1.4 லட்சம், அதாவது 1,40,000, 1.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் தோனிமா அப்படிங்கிற படம், இந்த படத்தோட டே 2 2.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 4 லட்சம், 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். தோழர் ஜேகுவாரா இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் 3 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 2 நாள் சேர்த்து 5 லட்சம், 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். கோழிப்பண்ணை செல்லதுரை இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம். ஸோ டோட்டலாக 15 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. அப்புறம் நந்தன் ஆக்சுவலாக இந்த படமே ரொம்ப சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. டே 2 தமிழ்நாட்டில் 9 லட்சம், வேர்ல்டு வைடு 10 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததாக கடைசி உலக போர் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா, டே 1 ஒரு 58 லட்சம் கிட்ட சொன்னேன்னா, டே 2 92 லட்சம் கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 5 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 1 கோடியே 50 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 70 லட்சம் 2 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்க விஎஃப்எக்ஸ் சம்மந்தமே இல்லை, அது வேறு லெவலில் இருக்குது. என்னமோ ஒரு 80-90 கோடி பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. ஸோ உண்மையிலே பெரிய விஷயம். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா சில பத்திரிகைகள்லாம் எழுதியிருந்தாங்க, கடைசி உலக போர் எக்ஸ்பெரிமெண்டல் மூவி வித் என்டர்டெய்னிங் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. நல்லா இருந்தது. லப்பர் பந்து அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன். ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா டபுள் மடங்கு மேலேயே நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமே 1 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 2 கோடியே 46 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 73 லட்சம், பட்ஜெட் 9 கோடி. அப்புறம் கோட்டு திரைப்படத்தோட 17வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 4 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 10 லட்சம், கர்நாடகாவில் 11 லட்சம், கேரளாவில் 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 48 லட்சம், ஓவர்சீஸில் 63 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 17வது நாள், அதாவது சனிக்கிழமை, இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகி கூட 4 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு கோட்டு திரைப்படம். உண்மையிலே பெரிய விஷயந்தான். தமிழ்நாட்டில் டோட்டலாக 205 கோடியே 8 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 15 கோடியே 28 லட்சம், கர்நாடகாவில் 28 கோடியே 46 லட்சம், கேரளாவில் 13 கோடியே 64 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 23 கோடியே 90 லட்சம், ஓவர்சீஸில் 153 கோடியே 73 லட்சம், வேர்ல்டு வைடு 440 கோடியே 9 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே பெரிய விஷயம். இதை நான் பெரிய விஷயம்னு சொல்லும்போது உங்களில் சில பேர், இல்லை சோஷியல் மீடியாவிலே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்னப்பா 400 கோடிக்கு ஒரு படத்தை எடுத்துகிட்டு இப்படி வந்து 430 கோடி வசூல் பண்ணால் பெரிய விஷயம், பெரிய ஹிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், இந்த படம் 2 ஏரியாவில் பெரிய லாஸு. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க. காம்பன்சேட் பண்ணி இந்த படத்தை ஹோம் ரீஜியனில் பெரிய அளவில் இந்த படம் ஹிட்டு, முக்கியமாக ஓவர்சீஸில் இந்த படம் பெரிய ஹிட்டு அப்படிங்கிறதுனால காம்பன்சேட் பண்ணி இதை ஹிட்டு அப்படிங்கிற ஒரு வெட்டிக்காக தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதை தாண்டி இந்த 400 கோடி பட்ஜெட் போட்டு 430 440 எடுத்தால் அது எப்படி சரியாக வரும்னா, அது அப்படி சொல்லக்கூடாது. 187 கோடி போட்டவங்களுக்கு 440 கோடி வந்திருக்கு, அதில் 220 கோடியோ 230 கோடியோ ஷேராக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக பட்ஜெட்டு வந்து தேட்ரிக்கல் ரைட்ஸ் கிடையாது. பட்ஜெட்டுங்கிறது அந்த படத்தோட பொருட்செலவு. அந்த படத்தோட பொருட்செலவில் அவங்க 400 கோடிக்கு பட்ஜெட் போட்டாங்க அப்படின்னா 187 கோடி தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிடுச்சு. ஓடிடி, சேட்டலைட்டு, டப்பிங் ரைட்ஸ், ஆடியோ ரைட்ஸ்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த வியாபாரத்தெல்லாம் சேர்த்து அவங்க ப்ரொடியூசர் லாபம் பார்த்துருவாங்க.
ஸோ அவங்க எங்கேயாவது ஓன் ரிலீஸோ இல்லை வேறு ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஷேரு அவங்க ஒரு ஏரியாவை ஒரு 10 கோடிக்கு ஒரு ஏரியா வாங்கியிருக்காங்க, 14 கோடி ஷேராக வந்திருக்கு, அந்த ஏரியாவில் ஒரு 27 கோடி 28 கோடி கிட்ட வசூலாயிருக்கு, ஷேராக ஒரு 14 கோடி கிட்ட வந்திருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு 4 கோடி லாபம். ஸோ இப்போ 10 கோடி போட்டு 6 கோடி தான் வந்திருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு 4 கோடி நஷ்டம். அப்போ இவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, எனக்கு நஷ்டமாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கு அதை பார்த்து காம்பன்சேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சில அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. மேபி கோட்டுக்கு அது நடந்திருக்கும். ஏன்னா கோட்டு மாதிரி பெரிய படத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி பெரிய படங்கள் இந்த மாதிரி சின்ன ஏரியாவில், பெரிய ஏரியாவில் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில, சின்ன ஏரியாவில் கேரளா மாதிரியோ ஆந்திரா மாதிரியோ, அதாவது ஒரு 10-15 கோடிக்குள்ளே வியாபாரம் ஆகிற இடத்துல வந்து அதை பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே நான் சொன்னது தான். ஆனால் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இந்த வசூல் கணக்குக்கு ஈடு பண்ண முடியாது நம்ம. ஸோ பட்ஜெட் 400 கோடி பட்ஜெட், அப்போ 800 கோடி வசூல் ஆகுமா அப்படின்னா கிடையாது. அது எவ்வளோக்கு விற்றாங்களோ அவ்வளோ வியாபாரம் வந்தால் போதும், அவ்வளோ கலெக்ஷன் வந்தால் போதும். ஸோ இது நிறைய பேர் புரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக தெளிவுபடுத்துகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.